Hi guys, welcome back to Technical Computer JV. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எப்படி டெக்ஸ்சர் அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் எப்படி டெக்ஸ்சரை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா புரியும். ஸோ ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஒரு பென்சில் டூலோ இல்லை ஒரு ரெக்டாங்கிள் டூலோ எடுத்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு க்ளோஸ்டு ஃபிகராக இருக்கிறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வீரேயில் இருக்கிற அசட்ஸ் எடிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதோ பாருங்கள். ஸோ அது கிளிக் பண்ணிக்கோங்க. செஞ்சோடனே நான் போன தடவை செஞ்சது இருக்குது. ஸோ அதை நீங்கள் இது பண்ணிட்டு இங்கே கீழே நியூ செலக்ட் பண்ணிட்டு மெட்டீரியல்ஸ் ஜெனரிக் அப்படின்னு கொடுங்க. ஸோ இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி அப்ளை ஃபார் செலெக்ஷன் கொடுங்க. ஆகலைன்னா நீங்கள் வந்து பாயிண்டர் டூல் எடுத்து மறுபடியும் அந்த பிளேன் மேலே செலக்ட் பண்ணிட்டு அப்ளை ஃபார் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா கலர் மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிஃப்யூஸில் போயிட்டு பிட் மேப் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிட் மேப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சர் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பிக்சர் இருக்கு இல்லையா, டிஐஎஃப்எஃப்னு போட்டுருவோம். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் டிஃப்யூஸ். ஸோ அந்த டிஃப்யூஸ் செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் வந்து அதே ஜென்ரிக் மேலே ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ரெண்டர் பண்ணியே காமிக்கிறேன் ஒரு தடவை. ஸோ டிஃப்யூஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு மாதிரி ஒரே ஆரஞ்சாக மட்டும் தெரியுது. அது ஏன்னா நம்ம மெட்டீரியல் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அந்த பிளேன் ரொம்ப பெருசாக இருக்கிறனால நம்ம ஜூம் பண்ணி தான் ரெண்டர் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ நான் இது மெஷர்மெண்ட் வச்சு பண்ணல, ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆகுது. மெஷர்மெண்ட் வச்சா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ பாருங்கள், ஜூம் பண்ண போதுன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நான் பக்கத்தில் போய் ரெண்டர் பண்ணி காமிக்கிறேன். நார்மலாக இருக்கும். ஸோ ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்காது, இந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது. நார்மல் மேப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது. ஸோ அது நம்ம இப்போ அடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ ரெண்டரிங் தோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ அதே கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு ஆர்ஏஎஃப் அந்த மாதிரி ஏதோ ரிஃப்ளெக்ஷன் ரிலேட்டடான வேர்ட்ஸ் அதை போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ பண்ணுறது பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பிட் மேப் ஆட் பண்ணி மறுபடியும் அந்த ரிஃப்ளெக்ஷன் ரிலேட்டட் கிளாஸினஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி நார்மல் மேப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வீடியோ பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதுலேயும் இன்னும் டீப்பாக இருக்குது, அந்த இன்னும் டீப்பாக சொல்லலாம். ஸோ அது நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீரேயில் எப்படி நம்ம மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி தான் சொல்ல போகிறேன். மெட்டீரியல்ஸ் வீரேயில் ஆட் பண்ணுறது ஈஸி தான், பட் இந்த மாதிரி ஆட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் லோ எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைனாலும் செய்யலாம். பட் நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு லோ எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 4K அந்த மாதிரிலாம் நீங்கள் ரெண்டரிங் பண்ணாதீங்க, ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி தான் எனக்கு வந்து ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் அந்த மட்டும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ பண்ணாதீங்க. ஸோ பாருங்கள், இப்போ நான் பண்ணோடனே எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நார்மல் மேப்லாம் கொஞ்சம் தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு வீடியோவில் தெரியுமான்னு தெரியல. ஸோ நான் ரெண்டர் பண்ணோடனே இன்னும் தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ரெசல்யூஷன் தான் பண்ணுறேன். ஸோ என் பிசி ஸ்பெக்ஸ் கொஞ்சம் அப்கிரேடட் GT 1030 போட்டிருக்கோம். ஸோ அடுத்து நான் வந்து இப்போது ஜிபியூவில் தான் ரெண்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை முடிச்சுட்டேன், பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ரிஃப்ளெக்ஷன்றது கொஞ்சம் லேஸாக தான் வருது. ஸோ நம்ம அங்கே ஒரு ஆப்ஷன் இப்போது அன்டிக் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி வருது கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷனை. ஸோ இப்போ நம்ம எந்த ஆங்கிளோ அந்த ஆங்கிள் செலக்ட் பண்ணிக்கலாம். லைட்டிங் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக நானே ஆங்கிளை டேர்ன் பண்ணிட்டு நான் பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்கள் லைட்டிங்கெல்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்குது, கொஞ்சம் லைட்டிங் மாதிரி தெரியுது. பட் உங்களுக்கு அந்த வியூ போர்ட்டில் பார்க்கும்போது, அதாவது சென்டர்லாம் சில நம்ம எடிட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதான் வியூ போர்ட். ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோவா ரெண்டரிங் தெரியாது. ஸோ நீங்கள் எப்போவுமே வியூ போர்ட் ரெண்டரிங் போட்டு வைக்காதீங்க. அதாவது நம்ம பார்க்குறப்ப அப்படியே ரெண்டர் பண்ணுறதெல்லாம் வைக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு RTX கார்டு அந்த மாதிரி ஒரு GTX 1660 அந்த மாதிரி எதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாதவங்க அவங்களாம் ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் அது லோடாக இருக்கும், ஹீட் ஆகும். முக்கியமாக இப்போ டுட்டோரியல் மாதிரி பண்ணுறதுனால எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். பிகாஸ் நான் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேரும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. பாருங்கள், ஒன் சைடு மட்டும் லைட் விழுவுது.
ஸோ அனதர் சைடு வந்து இதாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஈவன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் ரெண்டரிங் பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் டீநாய்ஸுங்கன்னு ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. ஸோ அந்த ஃபீச்சரில் போட்டு நீங்கள் டீநாய்ஸும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப புள்ளி புள்ளியாக வருது, உங்கள் ஹார்ட்வேர் ஸ்பெக்ஸுக்கு தகுந்த மாதிரி வர மாட்டேங்குது, கொஞ்சம் புள்ளி புள்ளியாக வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டீநாய்ஸிங் போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு உண்மையான ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சர்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, ஹவுஸ் செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏன் இந்த வீடியோ அதை வச்சு காட்டல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு நான் மாடல்ஸ் இந்த டெக்ஸ்சர்ஸ் ஆட் பண்ணி ஏதோ 4Kல ரெண்டர் பண்ண ட்ரை பண்ண தம்ப்நெயிலுக்காக. ஸோ அதனால தான் எனக்கு இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆச்சு. வீடியோ கூட அதுக்கு ரெடி, பட் அது போட முடியல ஏன்னா கிராஃபிக்ஸ் கார்டு பிரச்சனைனால. ஸோ அது இப்போ வந்து 4K வேணாம், ஒரு 1080 மட்டும் போட்டு போயிடுவேன் நான். ஸோ பாருங்கள், இப்போ ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு தோணலாங்க, ஒரு மாதிரியே புள்ளி புள்ளியாக தெரியுது அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, அதுதான் நார்மல் மேப்பு, அதாவது பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி நான் இன்னும் நல்லா டீட்டெயிலாக சூப்பராக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்ச வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.